முதலமைச்சர் ஜெயலலிதா தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். இதுகுறித்து டெல்லி விமான நிலையத்தில் உள்ள எமது செய்தியாளர் சலீமிடம் கேட்போம். வணக்கம் சலீம், முதலமைச்சர் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு டெல்லி விமான நிலையம் வந்தடைகிறார்? சிறப்பு விமானத்திலிருந்து சென்னையிலிருந்து முதலமைச்சர் கிளம்பி டெல்லி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா 1:50க்கு டெல்லி விமான நிலையத்தில் வந்திறங்கி விடுவார்கள். சலீம், அங்கு அவருக்கு செய்யப்பட்டுள்ள வரவேற்பு அளிக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு பத்தி சொல்லுங்க சலீம். விமான நிலையமே திருவிழா கோலம் போல இருக்கு. இங்க இருக்க அதாவது பணியில இருக்க சிஎஸ்எஃப் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எந்த முதலமைச்சருக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பை நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. அதை நம்ம மக்களும் பார்க்கலாம். வரவேற்பு எப்படி இருக்கு பாருங்க. அங்கதான் முதலமைச்சர் அந்த பக்கத்துல இருந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியாகத்தான் வெளியே வருவாங்க. கான்வாய்கள் உள்ளே இப்ப கொண்டு போயிட்டாங்க. முதலமைச்சர் அங்கிருந்து இங்க வருவாங்க. இப்பொழுது இங்க என்னென்ன ஏற்பாடுகள், அதாவது எம்பிக்களும் வந்துட்டாங்க. எம்பிக்கள் அங்க கொஞ்சம் பேர் வெளியே இருக்காங்க, கொஞ்சம் பேர் உள்ள இருக்காங்க. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம். பேண்ட் வாத்தியங்கள் நீங்க ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் நடனமாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம வழியெங்கும் மக்கள் கூட்டம் பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் அதிமுக கொடி ஏர்போர்ட்ல கண்ணில் தெரியறது நீங்க ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள். தங்களுடைய தலைவரை வரவேற்க இப்படி ஒரு பெரிய நீளமான கியூ போறத நம்ம ஏர்போர்ட்ல பார்க்க முடிகிறது. ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு தமிழக முதலமைச்சருக்கு டெல்லி விமான நிலையத்தில் கொடுக்கப்பட்டு வருகிறது. எல்லாரும் எப்ப 1:50 மணி ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தங்களுடைய கைகடிகாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லி விமான நிலையத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் பத்தி இங்கு காண முடிகிறது. சலீம், பிரதமருடனான முதலமைச்சரின் சந்திப்பு பத்தி சொல்லுங்க. இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு? கரெக்டா இந்த சந்திப்பு, அதாவது 1:50க்கு முதலமைச்சர் இங்க வந்த பிறகு இவங்க எல்லாம் வரவேற்பு கொடுப்பாங்க. வரவேற்பு கொடுத்த பிறகு கரெக்டா இங்க இருந்து முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ்நாடு இல்லத்திற்கு புறப்படுவார்கள். சுமார் 2:30 மணி போல தமிழ்நாடு இல்லத்திற்கு முதலமைச்சர் சென்று விடுவார். 2:30 இருந்து சுமார் 4:30 மணி வரை தமிழ்நாடு இல்லத்தில் இருப்பார். 4:30 மணிக்கு தமிழக இல்லத்திலிருந்து கிளம்பி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க செல்வார். 4:45க்கு பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ இல்லமான 7 ரேஸ்கோ சாலையில் அமைந்திருக்கு. அங்கே சந்திப்பு நடைபெறுகிறது. 5:30 மணி வரை இந்த சந்திப்பு நடைபெறும். சந்திப்புல முக்கியமா முதலமைச்சர் என்ன கோரிக்கை வைப்பாங்க அப்படின்னா, 32 பக்கங்கள் கொண்ட ஒரு கோரிக்கை மனுவை பிரதமரிடம் கொடுப்பதாக இப்ப தகவல்கள் வெளியாகி இருக்கு. முக்கியமா தமிழகம் வளர்ச்சி அடைய மத்திய அரசு கிட்ட இருந்து இவ்வளவு நிதி தேவை எங்களுக்கு படுகிறது, அதனால அந்த நிதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைப்பார் என நமக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் நிதி தேவையை கேட்டு பெற்றாலும் இன்னொரு பக்கம் தமிழகத்திற்கு என்று ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழக மீனவர் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாமல் இருக்கிறது. கட்சித்தீவை திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசு நினைத்தால் எதெல்லாம் முடியுமோ அந்த மாதிரி பிரச்சனையை பிரதமரிடம் முதலமைச்சர் முன்வைப்பார் என்று தெரிகிறது. மாறாக பிரதமர் முதலமைச்சரிடம் என்ன கோரிக்கை முன்வைப்பார் அப்படின்னா, சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா இன்னும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதற்கு பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட் மட்டும் போதாது, மாநில கட்சிகளை நம்பி இருக்கிறது பாஜக. அதாவது அதிமுக தான் நாடாளுமன்றத்திலேயே 3வது பெரிய கட்சி. அதிமுகவுக்கு 50 எம்பிக்கள் இருக்காங்க, மாநிலங்களவையில 13 எம்பிக்கள் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிர்ப்பு தெரிவித்து தான் வருகிறார்கள், சரக்கு மற்றும் சேவை வரிக்கு. அதனால அதிமுகவினுடைய சப்போர்ட்டை இந்த மசோதாவை பொறுத்தவரை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஆதரவு வேண்டி திரு நரேந்திர மோடி ஜெயலலிதாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பார் என தெரிகிறது.